அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி மண்டே. அதோட நவம்பர் 14th, அதனால் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஏன்னா நம்ம கேங்கில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே எல்லாருக்குமே. பிரேக்கிங் நியூஸ் நிறைய இருக்குது. பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் 25,000 கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதோட எண்ணிக்கை அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பம்பர் சேல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி டீல் ஆஃப் த டே Pixel 7 எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ஒன்று இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏர்டெல் புதுசாக அவங்களுடைய ஒரு பிளானை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 979 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஏர்டெல் அவங்களுடைய யூசர்ஸ்க்காக மறுபடியும் அவங்களுடைய பாப்புலர் ரீசார்ஜ் பிளான் ₹199 கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரீசார்ஜ் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து சேஞ்சஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 199 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 நாள் வேலிடிட்டியோட வரும். அதோட வந்து 1 GB டேட்டா தான் முதல்ல கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜியோவை கம்பேர் பண்ணணும் 1.5 GB டேட்டா பர் டே அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பெஸ்ட் பிளானாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. இங்கே வேலிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 30 நாள் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட 300 SMS இருக்குது. பட் இங்கே டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்துக்கு மொத்தமாகவே 3 GB டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா ஆஃபரை இங்கே குறைச்சிருக்காங்க. மற்றபடி வந்து நீங்கள் கால் தான் பேசுவீங்க, இல்லை SMS வேணும், எனக்கு செகண்டரி சிம்மாக வேணும் அப்படின்னா ₹199 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் பர் டே டேட்டா இவங்க கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஃப்ளிப்கார்ட் மறுபடியும் பம்பர் டிஸ்கவுண்ட் சேல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபரில் இருக்குது. பட் நத்திங் ஃபோன் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் டீலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எங்கள் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை 15,000க்கு நீங்கள் வாங்குற மாதிரி ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்னாப் ட்ராகன் 778 + 15,000 அப்படிங்கும்போது வந்து இது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 15,000க்கு எப்படி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர், அதுக்கப்புறம் கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், இது மூணுத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து 5% இவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணும்போது 37,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ 32,999க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து 5% ஆக்சிஸ் கார்டு போட்டு நீங்கள் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,164 கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 30,835 ஆகிடும். அதோட கேஷ்பேக் ஆஃபரோட வந்து 25,835 வரும். இது கூடவே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8,000 to 10,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது பழைய ஸ்மார்ட் ஃபோனை. ஸோ இதை வந்து நீங்கள் 15,000 to 16,000க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த எல்லா ஆஃபர் யூஸ் பண்ணால் மட்டும் நத்திங் ஃபோன் 1 இந்த ப்ரைஸ்க்கு வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் ஸ்மார்ட் ஃபோனை அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸில் எந்த சிப்செட் கம்பெனி அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரெவென்யூ ரிப்போர்ட் ரிவீலாக இருக்குது. எப்போ மாதிரி கவுண்டர் பாயிண்ட்டுடைய ரிப்போர்ட் தான் இதுவும். ஸோ இங்கே வந்து குவால்காம் தான் எப்போ மாதிரி டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. குவால்காம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% வந்து அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது ஸ்னாப் ட்ராகன் சிப்செட் தான் சேல் ஆயிருக்கு. அடுத்ததான் மீடியா டெக் 26%ஓட இருக்காங்க. ஆப்பிளுடைய பயோனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.5% இருக்குது. மற்ற சிப்செட் வந்து 7% சேல் ஆயிருக்கதா வந்து இங்கே ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. ஸோ எப்போ மாதிரி குவால்காம் தான் லீடில் இருக்காங்க சிப்செட்டை பொறுத்த வரைக்கும். 5G நெட்வொர்க் இந்தியாவில் இன்னும் சில புது சிட்டிஸ்க்கு இப்போ ரோல் அவுட்டாக இருக்குது. ஜியோ ட்ரூ 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெங்களூரு அண்ட் ஹைதராபாத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா வந்து ஜியோ ட்ரூ 5G நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எப்போ மாதிரி வெல்கம் ஆஃபர் தான். நீங்கள் ஜியோ யூசர்னால் உங்களுக்கு இன்வைட் கோட் வரும் வெல்கம் ஆஃபர் வழியாக. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் 5Gயாக இருந்தால். அதோடு வந்து இங்கே அன்லிமிட்டெட் 5G டேட்டா தான் வெல்கம் ஆஃபரில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. ஸோ ஜியோ 5G உங்களுக்கு ஹைதராபாத் அண்ட் பெங்களூரில் இப்போ அவைலபிளாக இருக்குது. சாம்சங் உடைய பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று பிட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் நாளில் லான்ச் ஆகலாம். இது சாம்சங் உடைய F04 தான் எப்போவுமே உங்களுடைய சீரீஸ்லேயே கம்மியாக இருக்கும். இது F04ன்னு ஃப்ளிப்கார்ட்டுக்கு வரும், M04ன்னு அமேசானுக்கு வரும். ஸோ இது பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அவுட்லுக் டிசைன் அந்த மாதிரி தான் இருக்குது. அகைன் 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட வரலாம் தெரியுது. ட்ரிப்பிள் சென்சார் வந்து இமேஜஸில் ரிவீலாக இருக்குது. அதோட வந்து இது 1 UI கோரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. HD+ டிஸ்பிளேவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ F04 பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் தரப்புலேருந்து நம்ம குவிக்காக எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி டீல் ஆஃப் த டே Pixel 7 தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணும்போது 59,000 கிட்ட இருந்தது. பட் இப்போ ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000க்கு
வாங்குற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கார்டு ஆஃபர் எல்லாமே இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ், ஃப்ளிப்கார்ட்டில் இது கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 7000 ரூபாய் ஆஃபர் இருக்குது. ஸோ 59,999லேருந்து 7000 ரூபாய்னா உங்களுக்கு 52,999க்கு நீங்கள் வாங்கலாம். வெறும் கார்டு தான் இருக்குன்னா. அதே உங்ககிட்ட ஐஃபோன் இருக்குன்னா வந்து 15,000 to 19,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் தராங்க. ஐஃபோன் 12க்குலாம் 19,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ ஐஃபோன் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 40,000 கிட்ட வாங்கலாம். இல்லை நான் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குறீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டில் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா வந்து உங்களுக்கு 11,000 to 15,000 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் இங்கே ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மட்டும்தான் இவங்க எக்ஸ்சேஞ்ச் பெஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ Pixel 7 எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. விவோ ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய X90 சீரீஸ் சைனாவில் லான்ச் ஆகுது. லான்ச் டேட் அண்ட் டீசர் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 22 இது சைனாவில் லான்ச் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு சைனாவில் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது X90, X90 Pro, Pro Plusன்னு 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் எப்போவுமே உங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கேமரா டெக்னாலஜி எல்லாம் போட்டு டீசர் மேலே டீசர் இவங்க ரிவீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. கேமரா மாடியூலும் ரொம்பவே பெருசாக தான் இங்கே இருக்குது. இது வந்து Snapdragon 8 Gen 2ல இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி ரிவீலாக இருக்குது. அதாவது X90 Pro Plus. இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 9200 அப்படின்னு தெரியுது. ஸோ வந்து எல்லாமே வந்து பவர்ஃபுல் சிப்போட தான் இவங்க கொண்டு வராங்க. கேமராலையும் வந்து அப்கிரேட் பண்ணி X90 சீரீஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இவங்க கொடுக்குற பில்டப்பை பார்த்தா விலையில வச்சு செய்வாங்க அப்படின்னு தெரியுது. பார்க்கலாம் என்ன ப்ரைஸில் கொண்டு வராங்கன்னு. போக்கோடைய பாப்புலரான சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது, Poco X5. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து FCCயில் லிஸ்டிங்காக இருக்குது. FCC அப்படின்னு சொல்லும்போது வந்து இது US இல்லைனா UKல லான்ச் ஆகும். ஸோ குளோபல் லான்ச் தான் அங்கே லிஸ்டிங் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இது குளோபல் லான்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அங்கே லிஸ்டிங்கில் வந்து 5G பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் இதோட டிஸ்பிளே, சிப்செட் மூணுமே தெரிய வந்திருக்கு. 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 5G பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது குளோபல், அதனால் இந்தியாவில் வரும்போது இது இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ அது நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 778+ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிப். Snapdragon அப்படின்னாவே நிறைய பேருடைய ஃபேவரட். அடுத்ததாக டிஸ்பிளே வந்து LCD பேனலாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் கட் பண்ணணும் இல்லையா, அதனால் LCD பேனலோட Poco X5 ஃபஸ்ட்டு குளோபலாக லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். Poco X5 என்ன சிப்பில் லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Infinix 05G. அதில் வின்னர் வந்து கிருஷ்ணன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சுரும் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணாதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.